ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ஃப்ளிப்கார்ட்லேருந்து நம்ம பெட்ஸ்க்காக ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்ன ப்ராடக்ட்னா ட்ரிம்மர் தான், நம்ம டாக்ஸ்க்காக தான். மெயினாக வந்து ஐராக்காக தான் நான் அந்த ட்ரிம்மர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கிட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த கிட் பாக்ஸ் ஆக்சுவலாக பபிள் ரேப்பரால் ரேப் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே கொஞ்சம் எக்ஸைட் ஆகிடுச்சு. யாருக்கெல்லாம் அந்த பபிள் ரேப்பர் அப்படி அழுத்தி விளையாடுறதுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன பிள்ளைகளெல்லாம் இந்த பபிள் ரப்பர் கிடச்சிச்சினாலே வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிரும். அதில் இருக்க மொத்த பபிள்ஸுமே பாப் ஆகுற அளவுக்கு வந்து வச்சு அது பபிள்ஸை வந்து பாப் பண்ணி விளையாடுவோம். ஸோ வாங்க கிட்டுக்குள்ளே என்ன அக்சசரிஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டு வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ சம்மர் சீசன் வரும்போது அதிகமாக ஹீட் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து டாக்ஸ்க்கு வந்து அதிகமாக ஹேர் வந்து கழிய ஆரம்பிச்சிடும். அதுலேயும் ஐராக்கு வந்து நிறையவே வந்து கழிய ஆரம்பிச்சிடும். வீடு ஃபுல்லாக ஹேராக தான் இருக்கும். ஸோ வந்து மெயினாக வந்து அவளுக்கு ட்ரிம் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ரிம்மர் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இன்னொரு குட் நியூஸுமே இருக்குது. அதுவும் ஒரு ரீசன் தான் இந்த ட்ரிம்மர் வாங்குறதுக்கு. ஸோ இதில் வந்து ஒரு நெயில் கிளிப்பர் அண்ட் வந்து ட்ரிம்மரோட 4 ஆக்சசரிஸ் இருந்துச்சு மேலே போடுறதுக்காக, ட்ரிம்மரோட ஹெட்டில் போடுறதுக்காக. அண்ட் ஒரு ஸ்டீல் கோம்ப் ப்ளஸ் வந்து நல்ல ஷார்ப்பான சிசரும் இருந்துச்சு. ஸோ எல்லாம் நல்ல குவாலிட்டியில் தான் இருந்துச்சு. அண்ட் வந்து இது வந்து நெய்யில் வந்து ஷேப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, எட்ஜை வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டதுக்கு, அது ஒன்று இருந்துச்சு. அண்ட் வந்து இந்த ட்ரிம்மர் வந்து சார்ஜபிள் தான். ஸோ ஒரு சார்ஜர் கேபிள் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் குட்டியாக தான் இருந்துச்சு சார்ஜர் கேபிள். அண்ட் ட்ரிம்மரை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி ப்ரஷ்ஷும் இருந்துச்சு. அண்ட் அந்த ஸ்டீல் கோம் வந்து ட்ரிம்மர் கூட கம்பேர் பண்ணும்போது நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு. அஸ்மச் ஈக்குவல் வெயிட்டாகவே இருந்துச்சு. அண்ட் ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் கோல்டன் கலரில் வந்து மிக்ஸ் ஆகி நல்லா பார்க்க ஸ்டைலாகவே இருந்துச்சு. அண்ட் ஒரு டாகோட லோகோவுமே மேலே இருந்துச்சு. பட் ட்ரிம்மரில் எங்கேயுமே வந்து பிராண்டோட நேம் மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் லோகோ மட்டும்தான் இருந்துச்சு. அண்ட் சார்ஜிங் போர்ட்டல் வந்து ட்ரிம்மரோட பேக் சைடில் இருந்துச்சு. நம்ம நார்மல் மொபைலுக்கு சார்ஜர் போட்டு சி டைப்பில் தான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஹேரோட ட்ரிம்மிங்லேருந்துக்காக 4 சைஸ் கொடுத்துருந்தாங்க. மில்லிமீட்டர் சைஸில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 9mm கிளிப்பர் இருந்துச்சு. ஸோ அதை செட் பண்ணிட்டு நான் வந்து ஐராக்கு வந்து ட்ரிம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ட்ரிம் பண்ண ஏரியா எப்படி இருக்குது அண்ட் ட்ரிம் பண்ணாத ஏரியா வந்து எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நல்லாவே வந்து ட்ரிம்மர் வந்து ஒர்க் ஆகுது. எந்த ஹார்மும் இல்லை, ஈஸியாக இருக்குது ட்ரிம் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபுல்லாக ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் ஐராவோட பாடி இப்படி தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ட்ரிம் பண்ணிட்டேன் அவளை. ஸோ ஐராவை கம்ப்ளீட்டாக ட்ரிம் பண்ணதுக்கான உண்மையான ரீசன் என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிங்க கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம்.